அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், சந்துரு அண்ணா அவர்கள். ஸோ இந்த ரெண்டு பேர், அதாவது இந்த ரெண்டு பேரை பற்றி நான் ஒரு டாபிக் வந்து பேச ஆரம்பித்தாலும் என்னுடைய மைண்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா, டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய அந்த சாவச்சேரி அந்த வைத்தியசாலை அந்த விடயம் ஒரு எப்பிக்கில் இருக்கும். அதுதான் எங்கேயுமே ட்ரெண்டிங்காக இருக்கக்குள்ள அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அந்த வைத்தியசாலைக்குள்ள ஒரு பேஷண்ட்டை வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த டைம்ல கூட அவருக்கு அவ்வளவு தூரம் ஒரு பெரியதொரு மன உளைச்சல். அவர் வந்து ஒரு காணொலியை வந்து போட்ட உடனே எல்லா பக்கமுமே ஒரு ப்ரெஷர் ஒன்று வருது. அப்போ கூட அவர் மட்டும்தான் நாங்கள் ஒரே ஒரு வைத்தியர் நிற்கிறாரு. அப்போ அந்த மக்களுக்கு ஒரு சிகிச்சை ஒன்று தேவை. அந்த டைம்ல கூட அவர் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து பார்த்தாரு. அப்போ அவர் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நின்றாரு. அப்போ வந்து சந்துரு அண்ணா அவர்கள் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பார்க்க போகிறாங்க. இந்த மொமெண்ட் எல்லாம் வந்து எப்பயோ நடந்தது, 2.5 வருஷங்களுக்கு முதல். ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து அந்த ஒரு மறக்காம இப்போ நான் இந்த விடயத்தை பேசிக்க உங்க கூட ஷேர் பண்ணுறேன்ல, இதுதான் இந்த வரலாற்றில் சில விடயங்கள், சில கதாநாயகர்களை உருவாக்கிக்குள்ள அந்த உருவாகிற ஒவ்வொரு அத்திவாரங்களும், அதாவது நடக்கிற விடயங்களுமே வந்து பொக்கிசமா இருக்கும். என்னன்னா, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் கண்டிப்பா தமிழ் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய நபர். அதாவது ஒரு ஒரு கதாநாயகன், மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கதாநாயகன். அதே போல சந்துரு அண்ணா அவர்கள் இலங்கை சோசியல் மீடியால ஒரு பெரிய ஒரு வானொலியில் வேலை செஞ்சவங்க. அதை தாண்டி இலங்கை யூடியூப் வரலாற்றில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்காங்க. அவர் எல்லாருக்குமே தெரியும். ஏசியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, சிங்கப்பூர் இப்படியான நாடுகளையும் அவரை வந்து தெரியும். அந்த அளவுக்கு பிரபலமானவர். அப்போ அப்படிப்பட்டவர் வந்து இந்த ரெண்டு பேருமே அந்த சந்திச்ச மொமெண்ட் அப்படி என்பது கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமானது. அதுவும் அந்த டைம், அந்த மொமெண்ட், அந்த சிச்சுவேஷன். சரி, ஓகே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஏன் இந்த விடயத்தை நீ இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு கொண்டிருக்கேன். அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னால் அதுக்கு வந்து குறை சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று. அதாவது அவர் மட்டும்தான் அந்த கருத்துக்களை சொல்கிறாரு, இவர் யாருமே சொல்லலை, இவர் மட்டும்தான் சொல்கிறார் அப்படின்னு. ஆனால் மீதி எவ்வளோ பேரும் அதே விடயத்தை வந்து ஆமோதித்து அதே விடயத்தை வந்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அது ஏன்? அதாவது அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள், அவர் வெற்றி பெறணும், அவரோட வருகை முக்கியம். அது நம்மளுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உதவும் என்று நம்புறேன். நாங்கள் பேசலாம் என்று இருக்கேன் அப்படின்னு நிறைய விடயங்கள் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. விஜய் அவர்களுடைய அந்த சிஎம் அது நடக்கும் முதலே ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். அவர் எப்ப இந்த விடயத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ, இந்த சீமான் அண்ணா அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னவங்க வந்து எங்கேயோலாம் டாபிக் கொண்டு போறாங்க. நீ தமிழனா, நான் பேசக்குள்ளையும் யார் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ நீ தமிழனா அப்படின்ற மாதிரி எங்கேயோலாம் அடிச்சுட்டு போறாங்க. ஆனா இதே விடயத்தை தான் வந்து நம்மளுடைய சந்துரு அண்ணா அவர்களும் நேற்று கூட சொல்லியிருப்பாங்க. எல்லா நாடுகள்லையுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, இளைஞர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, இளைஞர்கள் மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்ற ரீதியில் அவருடைய பேச்சுக்களும் அருமையா இருந்திருக்கும். வேணும்னா நீங்க போய் பாருங்க, சந்துரு ரிப்போர்ட்ஸ்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இப்ப ஒரு நாட்டில இருக்கிற கதாநாயகர்கள் அப்படின்றவங்க எல்லாரையும் மக்கள் கதாநாயகனா வைக்க மாட்டாங்க, சரிங்களா? எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்காது. லட்சத்துல ஒருத்தங்களுக்கு தான் கடவுள் வந்து அந்த தலையெழுத்தில் எழுதியிருப்பாரு, இவர் மக்களை வழிநடத்துவதற்கு கடவுளால் அனுப்பப்பட்டவர் அப்படின்ற ரீதியில அதுல ஒருத்தங்க வந்து நம்மளுடைய அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், தி கிரேட் லீடர். இன்னொருத்தவங்க வந்து தி கிரேட் யூடியூபர் சந்துரு அண்ணா அவர்கள். அப்ப இவங்களுடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதை தாண்டி இந்த மக்களும் வந்து இந்த முடிவை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டை விடுங்க, தமிழ்நாட்டு கொண்டாடும்ன்றது சின்ன குழந்தைக்கு தெரியும். ஜாழ்ப்பாணம் கொண்டாடுது, மலேசியா, சிங்கப்பூர் கொண்டாடுது, கனடா, அமெரிக்கா, யூரோப் ஃபுல்லா கொண்டாடுது, ஆஸ்திரேலியா ஃபுல்லா கொண்டாடுது. அதான் அப்போ அர்ஜுனா ராமநாதன் சாரோட கருத்துக்களை தானே ஒரு பெரிய ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் கூட அவரும் சரி, இல்லாம அடித்தட்டு மக்கள் இருந்து பெரிய ஒரு விஐபியில் இருக்கிறவங்க வரைக்குமே சரி அதைத்தான் விரும்புகிறார்கள். அப்ப மக்கள் கருத்தை தானே அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொன்னாங்க. ஆனா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொன்னா மட்டும் அவரை ஒரு நெகட்டிவிட்டியில காமிக்கணும், அவரை வந்து ஒரு எதிராக காமிக்கணும்னு சில பேர் பண்ணுவதுதான் எனக்கு புரியாம கிடக்கு, சரிங்களா?
இது ஒருவேளை இவங்க காசு கொடுத்து யாராவது அவங்கள அனுப்பி இப்படி ஒரு நெகட்டிவிட்டி அவருக்கு எதிராக பரப்பு அப்படின்னு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. சரியா? பட் அந்த காலம் வந்து வெளிப்படையாவே காமிக்குது. வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய அந்த சிஎம் பதவி வெற்றியை, டிவிகேயோட வெற்றியை, அந்த வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கு. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய யூடியூபர்ஸ், வானொலிகளில் வேலை செய்தவர்கள், அவங்களுடைய கருத்துக்களை செக் பண்ணி பார்க்கலாம். இதே கருத்துக்களை தான் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் எப்பயோ சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப எல்லாரோட கருத்துக்களுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொன்னா மட்டும் ஏன் சில பேர் பொங்குறாங்க, அவரை நெகட்டிவிட்டியில காமிக்க துடிக்கிறாங்க அப்படி என்பது தெரியாம கிடையாது. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து சீமான் அண்ணா அவர்களை பற்றி ஒரு கனடா சகோதரி அவர்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. இதுதான் சீமானின் உண்மை முகம் அப்படின்னு. அதாவது 5-6 வருடங்களுக்கு முதல்ல நினைக்கிறேன், 2020க்கு முதல்ல நினைக்கிறேன், நிறைய தடவை ரவுடிசம் வந்து பண்ணியிருக்காங்க சீமான் அண்ணாவும் சீமான் அண்ணாவோட கட்சிகளும். அதில் பல தடவை ஐபிஎல் போட்டிகள் இவர்களால் நின்றுருக்கு. அதில் சீமான் அண்ணா அவர்களுடைய கட்சியில் இருந்த ஒரு பாக்ஸர் வந்து காவல்துறை அதிகாரி ஒருத்தரை அடிச்சிருக்காங்க. அந்த ஐபிஎல் ஸ்டேடியத்துக்குள்ள போக காவல்துறை அதிகாரியை தடுக்க இவங்க வந்து பாக்ஸர் அடிச்சிருக்காங்க. அப்ப அடிக்க காவல்துறை சும்மா விடுமா? அவங்கள அந்த அடிச்சவரை வந்து உள்ள தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் சீமான் அண்ணாட பதில் என்ன தெரியுமா? இவன் யாருன்னே தெரியாது, இவன் எங்கட கட்சியே இல்லை, இவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு இருக்காரு. இது பயங்கரமா பேசப்பட்ட விடையா. அதுக்கப்புறம் வந்து நாட்கள் போனதுக்கு அப்புறம் அந்த ஆள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஆள் கட்சியில இருக்கு. சரிங்களா? இந்த விடயம் ஏன் இப்ப வந்திருக்கு அப்படின்னா, இந்த ராஜபோகன் ஒரு நியூஸ் வந்துச்சு இல்ல, சட்டத்தரணி அவர்கள் எல்லாருக்கும் விமர்சனம் வைக்க, எல்லா விடயத்தை பத்தி பேச உரிமை இருக்கு. இது ஜனநாயகம். சரியா? அப்ப ஒருத்தங்க அழகா ஒரு விடயத்தை பேசுறாங்கன்னா பேச்சா இருக்கணும். உங்களுக்கு ஒரு விடயம் பிடிக்கலன்னா அதை எங்க போய் சொல்லணுமோ அங்க சொல்லணும். அதை விட்டுட்டு அருவாவை பைக்குள்ள வச்சுட்டு போறது, சிலிண்டரை கொண்டு போறான், சிலிண்டரை என்னன்னா கொளுத்த கொண்டு போயிருப்பான் போல இருக்கு, கொண்டு போறான். அப்படியே ஒருத்தர் வந்து பண்றாரு. அவர் வந்து சீமான் அண்ணாவோட லெஃப்ட் ரைட் ஹேண்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சாட்டை துரைமுருகன் அண்ணா அப்படியோ அப்படித்தான் ராஜபோகன் அவர்கள். சரியா? அப்ப அவரை வந்து உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா அதை பத்தி இப்ப மீடியாக்கள்ல மூச்சு விடுறதே கம்மியா இருக்கு. ஏன்னா என்டிகேயோட ஐடி விங்ஸ் அவ்வளவு, அது அப்படி யாராவது பேசினாலும் வெளியில வர்றது, அந்த 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 வீடியோ வெளியில வர்றது தடுத்துருவானுங்க இவங்க எப்படியாவது. சரியா? ஆனா இப்ப கதை என்ன அப்படின்னா, ராஜபோகனா யார் அது? இப்ப எங்களுக்காக பேசுற எல்லாரும் வெங்கட கட்சியா அப்படின்றதுல சீமான் அண்ணா அவர்கள் சொல்ல இருக்காங்களாம் என்றதான் லேட்டஸ்ட் நியூஸ். பா, ராஜபோகன் பேசாம நீங்க உங்களோட தொழிலை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கலாம் இல்ல. யூடியூப்ல நல்லா ஓடுது, அந்த வருமானமே நல்லா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, 1 லட்சம் வியூனோ வருது போல இருக்கு. அடுத்தது வந்து அந்த லேகியம் ஏதோ விற்கிறீங்கல்ல, அதவே பார்த்து கொண்டு இருந்திருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். தீயோர் சேர்க்கை கேடாய் முறை விடும், அதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் சீமான் அண்ணா அவர்களுடைய உண்மை முகங்கள் மக்களே. சரிங்களா? அதாவது நல்லவனை அழிக்க எப்போ ஒருத்தன் நினைக்கிறானோ அவனை காலம் அழிச்சிடும் அப்படின்றவாங்க. ஸோ சீமான் அண்ணா அவர்களுடைய அனுமதியோட டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பற்றி ஒரு அவ்வளவு பொய் கழுகிடும். அப்படி ஒரு பொய்யை சாட்டை அவர்கள் எப்போ போட்டாங்களோ அப்போ இருந்து சீமான் அண்ணா அவர்களுடைய ஒட்டுமொத்த பித்தலாட்டங்களையும் இந்த காலம் வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கு. அதான் படுதோல்வி, இது வரைக்கும் இல்லாத படுதோல்வி. 17 வருடம் ஒருத்தர் இருந்து ஒரு நாளைக்கு 4 இடங்களுக்கு போய் 234 தொகுதிகளில் ஒரு நாளைக்கு 4 இடங்களுக்கு போய் ஒரு இடத்துல 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் பேசியும் மக்கள் இவரை மதிக்கல அப்படின்னா இவரை வந்து சாயம் கலைந்து விட்டது அப்படி என்பதுதான் மக்கள் இவருக்கு கொடுத்த பதில். நன்றி.